ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சீடு எடுத்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.25 டீஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஹீட்டா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், சீரகமும் சோம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா சேர்த்து ஒரு பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், உங்களுக்கு அளவு காமிக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஆஸ்மெண்ட் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அதோட ராஸ்மெல் போயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சிருந்த சில்லி பவுடர் அண்ட் தனியாத்தூள் ரெண்டு சேர்த்துக்கலாம். கருகாம பார்த்துக்கோங்க. நல்லா ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ தட் நமக்கு இந்த மசாலா பர்ன் ஆகாது. மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes மாதிரி குக் பண்ணியிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக போட்டிருக்கேன். அப்படியே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூம்லேருந்து இப்போ தண்ணி விடும், அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். நமக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 minutes குக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் குக் ஆகட்டும். அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 minutes கிட்ட ஆயிருக்கும். அதனால் மஷ்ரூம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நமக்கு ட்ரையாக வேணும். இந்த சப்பாத்தியோட சாப்பிட போகிறீங்க, இல்லை ரைஸோட சாப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ண மசாலா இருக்கு இல்லையா, பெப்பர், ஜீரகம், சோம்பு பவுடர், அதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு இறக்கிக்கோங்க. நான் இது ட்ரையாக பண்ணி காமிக்கிறேன். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் மஷ்ரூம் இருந்துச்சான்னு செக் பண்ணிடுவோம். ஸ்வீட்டில் மஷ்ரூம் நல்லா வெந்துச்சு. இந்த பவுடர் நான் இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். பார்த்துட்டு காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம்.
மஷ்ரூம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே பெரட்டி விட்டேன். இதை நம்ம பிளேட் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் அண்ட் காலிஃப்ளவர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.